ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான வீடியோ. வேக்கன்சி லிஸ்ட் 2026 வேக்கன்சி லிஸ்ட் பொசிஷன். ஸோ ஒரு கல்லூரியோட வேக்கன்சி லிஸ்ட் இப்படி தான் ரிலீஸ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டிஎன்ஏ போர்ட்டலில் தான் வரும். டிஎன்ஏ வெப்சைட் இருக்கு இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும். சரிங்க சார், வேக்கன்சி லிஸ்ட்னால் ஃபஸ்ட்டு என்ன? இதுதான் என்னென்னா, ஒரு கல்லூரியில் உங்கள் கம்யூனிட்டி கீழே ஒவ்வொரு கம்யூனிட்டி கீழேயும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேங்களா? ஸோ சீட்ஸோட எண்ணிக்கை இப்போ ஒரு உதாரணத்துக்கு 60 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 35% வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா, மீதி இருக்க 65% கவர்மெண்ட் கோட்டா. அந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்டு இங்கே ஷஃபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு அன்னை வேளாங்கண்ணிஸ் அப்படின்னு ஒரு காலேஜ், இங்கே ஓசியில் எவ்வளோ சீட்டு, பிசியில் எவ்வளோ சீட்டு, பிசிஎம்மில் எவ்வளோ சீட்டுன்னு ஒரு வேக்கன்சி லிஸ்ட்டு வந்துடும். அந்த வேக்கன்சி லிஸ்ட்டுங்கிறது எல்லா ரவுண்டுக்கும் வரும். வேக்கன்சி பொசிஷன் பார்த்து தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது ஏன், எதுக்காக, வேக்கன்சி லிஸ்ட்டு வச்சு நமக்கு என்ன பிரயோஜனம், அப்படி எல்லாமே நம்ம பார்த்துடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். வேக்கன்சி லிஸ்ட் எப்போ ரிலீஸ் ஆகும்னு கூட சொல்லிடுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளோட கூகுள் ஃபார்ம் டவுட் இருந்தால் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நிறைய பேர் சும்மா ஃபில் பண்ணி ஃபோன் பண்ணால் நான் சும்மா ஃபில் பண்ணேங்கிறீங்க. ஃபில் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் அட்மிஷன் ஹெல்ப் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், லைக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வேக்கன்சி லிஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரவுண்டுக்கும் முன்னாடி வர்றது, அதாவது ஒவ்வொரு ரவுண்டு ஆரம்பிக்கையில் வர்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வேக்கன்சி. ஸோ அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃபரன்ஷியலி ஏபிள்டு, ஸ்போர்ட்ஸ் கோட்டா நடக்கும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி ரிலீஸ் ஆகும். அது பேர் பிஃபோர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வேக்கன்சி லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வேக்கன்சி லிஸ்ட் அது. ஸோ அவங்களுக்கு ஒரு வேக்கன்சி லிஸ்ட் உருவாக்குவாங்க. அதில் அவங்களுக்கு என்ன சீட் இருக்குது அதில் காட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வேக்கன்சி லிஸ்ட், ஆஃப்டர் இப்படி கொடுத்துருவாங்க. ஜென்ரல் அகாடமி வேக்கன்சி பொசிஷன் ஆஃப்டர் எஸ்சிஏ டு எஸ்சி கன்வர்ஷன் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எஸ்சி டு எஸ்சிஏ கவுன்சிலிங்கோடது. ஒவ்வொரு ரவுண்டுக்கும் முடிவில் இப்படி தான் வரும். சரிங்களா? ஒவ்வொரு ரவுண்டுக்கு ஆரம்பிக்கல இப்படி தான் வரும். சரிங்களா? இப்போது வேக்கன்சி பொசிஷன் ஆஃப்டர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் அப்படின்னு வரும் ரவுண்டு 1க்கு. சரிங்களா? ரவுண்டு 1 தானே, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் முடிச்சா ரவுண்டு 1 தான். இப்போ ரவுண்டு 1க்காரங்க எதில் சீட் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் மொத்தமாகவே ஒரு 1000 சீட்டுக்குள்ளே தான் இருக்கும். 700-800 சீட் தான் முடியும். பெருசாக ஒன்றும் சீட் முடியாது. உங்களுக்கே தெரியும், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 500 சீட்டு, எக்ஸ் சர்வீஸ்மனுக்கு 150 சீட்டு, டிஃபரன்ஷியல் ஏபிள்டுக்கு 5% இடஒதுக்கீடு. ஸோ மொத்தமாக சேர்த்து ஒரு 700-800 சீட் தான் முடியும். அதனால் பெருசாக அதில் வந்து ஒரு சேஞ்சஸ் எல்லாம் வராது. அப்படியே இங்கெல்லாம் ஃபுல்லாக சீட் காமிக்கும். இப்போ நான் காமிக்கிற காலேஜ் வந்து சுமாரான காலேஜ் தான். இப்போ நல்ல காலேஜெல்லாம் எடுத்திங்கன்னா, இப்போ ஜேபிஆர்லாம் முடிஞ்சு போச்சு. இது வந்து இந்த கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு போனால் இப்படி தான் 0-0ன்னு காட்டும். சரிங்களா? அப்போது உங்களுக்கு எல்லாத்துலேயும் சீட் காட்டும். ஓசியில் எவ்வளோ சீட்டு, பிசியில் எவ்வளோ சீட்டு, பிசிஎம்மில் எவ்வளோ சீட்டு, எம்பிசியில் எவ்வளோ சீட்டு அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காலேஜ் இருக்குது மெக்கானிக்கலில் 15 சீட்டு, ஓசியில் பிசிக்கு 14 சீட்டு, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். சரி, தெரியறதுனால என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கேட்டுக்க. உன்னுடைய கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு 3 நாள் டைம் தருவாங்க. முதல் ரவுண்டுக்கு 20, 20, 21, 22. ரெண்டாவது ரவுண்டுக்கு எப்போ, ஆகஸ்ட் 3, 4, 5. மூணாவது ரவுண்டுக்கு எப்போ, ஆகஸ்ட் 17, 18, 19. இந்த 3 நாள் பண்ணுவில்லை. முதல் நாள் பண்ணுவோம் தெரியுமா, முதல் நாள் சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் ஓப்பன் ஆகும் தெரியுமா, அந்த முதல் நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு லிங்க் ஓப்பன் ஆகும் தெரியுமா, அப்போ தான் வேக்கன்சி லிஸ்ட்டும் ஓப்பன் ஆகும். யாருக்கு ஓப்பன் ஆகும்? அந்த ரவுண்டுக்காரனுக்கு. இப்போ ரவுண்டு 1 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, வேக்கன்சி பொசிஷன் ஆஃப்டர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் ஆகும். அது வந்து ரவுண்டு 1க்கு. அப்போ எப்போ ரிலீஸ் ஆகும்? காலையில் 9 மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொல்லுவாங்க, 20ஆம் தேதி ரவுண்டு 1க்கு. அந்த டைமில் ரிலீஸ் ஆகும். 9 மணிக்கு தான் ரிலீஸ் ஆகும். நீங்கள் முன்னாடியெல்லாம் பார்த்துக்க முடியாது. அப்போ வேக்கன்சியை பார்த்துட்டு நமக்கு எவ்வளோ சீட் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ரவுண்டு 1க்கு எல்லா இடத்துலையும் சீட் இருக்கும். அதான் கன்ஃபியூஷனே. ரவுண்டு 1க்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். எல்லா இடத்துலையும் சீட் இருக்குது, எங்கே வைக்கிறது வைக்காதுன்னு எதுவுமே தெரியாது. எல்லா கல்லூரியிலையும் எல்லா சீட்டும் காட்டும், 100% சீட் காட்டும். ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, எப்படி பார்க்கணும் பாருங்கள். ஓசியில் எவ்வளோ சீட்டு, உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட்டுன்னு பாருங்கள். நீங்கள் இன்கேஸ் ஓசியாகவே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி சீட்டு மட்டும்தான், உங்களுக்கு கம்யூனிட்டி ரிசர்வேஷன் வராது. ஒருவேளை கம்யூனிட்டி ரேங்க் உங்களுக்கு இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு கம்யூனல் ரேங்க்கில் இருந்தீங்க, கம்யூனிட்டியில் இருக்கீங்கன்னா, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி எதையாவது இருந்தீங்க அப்படின்னா, பிசிஎம்மில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓசிலையும் பார்க்கணும், உங்கள் கம்யூனிட்டிலையும் பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ பிசி நான் வச்சுக்கோங்க, 14 சீட்டு பிசியில், 15 சீட்டு ஓசியில், மொத்தம் எவ்வளோ சீட்டு, 29 சீட்டு. அப்படி கணக்கு வச்சு பாருங்கள். ஓசியில் எங்கெல்லாம் சீட்டு இருக்கோ, நல்லா கேட்டுக்கோ, ஓசியில் எங்கெல்லாம் சீட்டு இருக்கோ கண்டிப்பாக அந்த கல்லூரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
ஆனால் மொதல் ரவுண்டுக்கு இது செட் ஆகாது. நல்லா கேட்டுக்கோ. மொதல் ரவுண்டுக்காரன் ஓசியில் இருக்கும், பிசியில் இருக்கும், எல்லா இடத்துலையும் சீட் இருக்கும். ஏன்னா மொதல் ரவுண்டு நீ தானே பண்ணுற. 700 சீட் தான் முடிஞ்சிருக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷனில், 2 லட்சம் சீட்டில். அதில் என்னத்தை போய் பெருசாக ஒரு இதாக போகுது, ஒன்றுமே பெருசாக ஒரு சேஞ்சஸ் இருக்காது. ஸோ ரவுண்டு 1 கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், எந்த கல்லூரி வைக்கிறது அப்படின்னு. கரெக்டான சாய்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க வேகன்சி பார்த்து. ஓகே. ஆனால் ரவுண்டு 2க்கும் ரவுண்டு 3க்கும் ஆஃபர். இதைத்தான் அன்னைக்கே நான் வந்து ஒரு மகிழ்ச்சி செய்திங்கிற மாதிரி போட்டேன். ரவுண்ட் 2க்கும் ரவுண்ட் 3க்கும் வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்புனா, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ரவுண்டு 1 ஆஃப்டர் வேகன்சி லிஸ்ட், அதாவது வேகன்சி லிஸ்ட் ஆஃப்டர் ரவுண்டு 1ன்னு ஒன்று ரிலீஸ் ஆகும் ரவுண்ட் 2க்கு. எப்போது? 3ஆம் தேதி, ஆகஸ்ட் 3ஆம் தேதி காலையில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது 3ஆம் தேதி 9 மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் ஓப்பன் ஆகிடும், வேகன்சி பொசிஷன் வந்துடும். அப்போ வேகன்சி பொசிஷன் யாருக்கு வரும்? ரவுண்ட் 2 காரங்களுக்கு. ஆஃப்டர் ரவுண்டு 1ன்னு சொல்லிட்டு ரவுண்ட் 2 காரங்களுக்கு வரும். அதில் எவ்வளோ சீட்டு பாருங்கள். இப்போ சீட்டு முடிஞ்சிருக்கீங்கெல்லாம், இப்படி சீட்டு முடிஞ்சதெல்லாம் காட்டும். இப்போ சீட்டு முடிஞ்சதெல்லாம் காட்டுதுன்னா நீயே தெரிஞ்சுக்கணும், ஓ சீட்டு முடிஞ்சிருச்சு, அந்த கல்லூரியில் சீட்டு முடிஞ்சிருச்சு. இன்னும் உனக்கு பெரிய கல்லூரியில் டாப் கல்லூரி குமரகுரு, கிருஷ்ணா, பிஹெச்ஜி, சிஐடி, இல்லை வந்து சாய்ராமு, இல்லை வந்து மிகப்பெரிய கல்லூரியில் உனக்கு இன்னும் சீட்டு இருந்ததுன்னா ஓசியில் சீட்டு இருக்கும். ஓசியில் சீட்டு இருந்தால் உனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை 170 160க்கு மேலே இருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓசியில் இருந்ததுன்னா, ஓசிலையும் இருந்து உன் கம்யூனிட்டியில் இருந்ததுன்னா. ஓசியில் ஃபஸ்ட்டு முடிஞ்சிடும். எப்போவுமே சீட்டு எங்கே முடியும்? ஓசியில் முடிஞ்சிடும். ஓசியில் 0ன்னு இருந்ததுன்னா, இந்த மாதிரி பாருங்கள், ஓசியில் 0ன்னு இருந்ததுன்னா உன் கம்யூனிட்டியில் சீட்டு இருந்தால், ஓசியில் 0 இருந்து பாருங்கள், காட்டுற ஒரு எக்ஸாம்பிளுக்கு தெரியலிங்க. ஓசியில் 0 இருந்து உன் கம்யூனிட்டியில் ஒரு 7 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓசியில் முடிஞ்சு போய் தானே அங்கே கம்யூனிட்டியில், உன் கம்யூனிட்டியில் மட்டும்தானே இருக்குப்போ, உன் கம்யூனிட்டியில் மட்டும்தான் அங்கே செக் பண்ணும். ஓசியில் சீட்டு முடிஞ்சிருச்சுல்ல, அப்போது நீ அந்த சாய்ஸஸ் வச்சின்னா அந்த இடத்துல அந்த சாய்ஸ். இப்போ பாருங்கள், மெட்ராஸ் இன்ஜினியரிங் காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், மிஷின் லேர்னிங், அது வச்சின்னா ஓசியில் சீட் இருக்காது. அடுத்து பிசியில் செக் பண்ணும். பிசியில் உன் ரேங்க் கொஞ்சம் முன்னாடி இருந்தால் கிடச்சிரும். அதாவது நீ போட்ட சாய்ஸை பொறுத்து, உன்னோட ரேங்கை பொறுத்து எல்லாமே. ஓகேவா? ஸோ அதனால் ஓசியில் சீட் இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. வேகன்சி பொசிஷன் ஓசியில் சீட் இருக்குன்னு வேண்டிக்கும். ஓசியில் சீட் இருந்தால் கண்டிப்பாக நிறையா சீட்ஸு, நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் கிடைக்கிறதுக்கு. ஓகேவா? ஓசியில் இல்லைனா உன் கம்யூனிட்டியில் மட்டும் இருந்ததுன்னா வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் சாய்ஸஸ் அதிகமாக வச்சுட்டே வாங்க. வேகன்சி பார்த்துட்டு எங்கெல்லாம் வேகன்சி இருக்குது, என்ன இப்போ ஜிசிடி, இல்லை வந்து குமரகுரு, கிருஷ்ணா, நான் சொன்னக்கூடிய பெரிய பெரிய காலேஜ் இருக்குல்ல, ராஜலக்ஷ்மி, சென்னை இன்ஸ்டியூட்டு, இந்த மாதிரி டாப் மோஸ்ட் கல்லூரின்னு சென்னை அண்ட் கோயம்புத்தூர் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க எல்லோரும். அப்போ அந்த கல்லூரி எல்லாமே சீட் எவ்வளோ இருக்குன்னு தான் பார்ப்பீங்க. அந்த சீட்டு வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போதே, ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்கல்ல, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போதே ஓசியில் எவ்வளோ சீட்டு, உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட்டுன்னு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற இடத்துல காமிக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற இடத்துல இங்கே ஒரு பேரலாக இங்கே பிரான்ச்சு காலேஜ் பேர் போட்டிருக்கோம், இங்கேயே ஓசியில் எவ்வளோ சீட்டு, உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட்டுன்னு போட்டிருக்கோம். ஓசியில் எவ்வளோ சீட் இருக்குது, ஓசியில் சீட் இருந்தாலே அங்கே கிடைக்கிற மாதிரி தான் இருக்குன்னு அர்த்தம். 100% கிடைக்குன்னு சொல்ல முடியாது, அது காலேஜ் பொறுத்து, அந்த கோர்ஸை பொறுத்து. பட் ஓசியில் நிறைய சீட் இருந்தாலே கிடைக்கிற மாதிரி இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஓசியில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், அங்கேயே பார்க்கலாம். அடுத்தது உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். நீ வேக்கன்சி பார்க்காமலே சாய்ஸ் ஃபில்லிங்லேயும் பார்க்கலாம். வேக்கன்சி பொசிஷனில் பார்க்கும்போது உனக்கு என்ன தெளிவாக தெரியும் அப்படின்னா, வேக்கன்சி பொசிஷனில் கொஞ்சம் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கலாம், கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டாவது வந்து அந்தந்த கம்யூனிட்டியில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற நேரத்தில் ஓசியில் எவ்வளோ சீட்டு, உன் கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட்டுன்னு மட்டும்தான் அங்கே இருக்கும். எல்லா கம்யூனிட்டி இருக்காது. உன் கம்யூனிட்டி என்ன இருக்கோ அந்த கம்யூனிட்டி மட்டும்தான் இருக்கும், பக்கத்தில் இருக்கும். 0 இருந்தால் அங்கே சாய்ஸே வைக்க முடியாது. ஒருவேளை ஓசிலையும் 0 இருந்து உன் கம்யூனிட்டிலையும் அந்த வேகன்சி 0ன்னு காமிச்சுன்னா இங்கே சாய்ஸ் 1 2 3ன்னு போட்டு போகணும். நான் டெமோ காட்டுறேன் 1 2 3ன்னு போட்டு போகணும். அந்த 1 2 3ங்கிற அந்த கிளிக்கே ஆகாது, டிசேபிளாக இருக்கும். ஸோ அதனால் அடுத்த சாய்ஸுக்கு போயிடணும். புரியுதுங்களா? வேக்கன்சி பார்த்தாலும் சரி, பார்க்கலாலும் சரி, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது எங்கள் சைடில் காட்டும். ஆனால் வேக்கன்சி பார்த்துட்டு பண்ணுங்கள். மொதல் நாள் எப்பவுமே வந்து வேக்கன்சி பொசிஷன் ஃபுல்லாக பாருங்கள். 3 நாள் டைம் தராங்க. நீங்கள் ஃபுல்லாக முதல் நாள் உட்காந்து சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் எடுத்து படப்படான்னு பண்ணாமல் வேக்கன்சி பொசிஷன் எடுத்து பார்த்து எங்கெல்லாம் என்னெல்லாம் சீட் இருக்குன்னு குறித்து வச்சு அந்தந்த காலேஜெல்லாம் அந்த ஆர்டரில் போடுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்த 2வது நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். முதல் நாள் சாயங்காலம் ஆரம்பித்து 2வது நாள் நீங்கள் தெளிவாக பண்ணுங்கள். 3வது நாள் முடி டைம் இருக்குது, 3வது நாள் சாயங்காலம் முடி டைம் இருக்குது. புரியுதுங்களா? இப்படி தான் பண்ணணும். ஸோ அதை விட்டுட்டு வேக்கன்சி பொசிஷனை மதிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு எதாவது அடிச்சு விடணும்னு ஒரு ரேண்டமாக அடிச்சு விடாதீங்க. நல்ல ப்ரிப்பேர்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஏற்ற காலேஜ் உங்களுக்கு கிடைக்குங்கிற காலேஜ் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. ப்ரிப்பேர்டாக இல்லைன்னா கிடைக்காது. ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்கும், நீ எதிர்பார்க்காத காலேஜ் கிடைக்கும், இல்லை நாட் லெட்டர் வந்துடும். நீ கேவலமான ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு நாட் லெட்டர் வந்துடும், அவ்வளோதான். ஓகேவா? இந்த மாதிரி
ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேரில் வரும் அப்படின்னா ஆஃப்டர், அதாவது வேக்கன்சி பொசிஷன் ஆஃப்டர் ரவுண்டு 1னா ரவுண்ட் 2க்கு 3ஆம் தேதி வரும். புரிஞ்சுதா? அடுத்தது வேக்கன்சி பொசிஷன் ஆஃப்டர் ரவுண்டு 2னா 3ஆவது ரவுண்டுக்கு 17ஆம் தேதி காலையில் வரும். புரிஞ்சுதா? அடுத்தது வேக்கன்சி பொசிஷன் ஆஃப்டர் ரவுண்டு 3 அப்படிங்கிறது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு வரும். வேக்கன்சி பொசிஷன் ஆஃப்டர் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கிறது எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு வரும். அப்புறம் வேக்கன்சி பொசிஷன் ஆஃப்டர் எஸ்சிஏ டு எஸ்சிங்கிறது தான் இது. ஏன்னா உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் இருக்குது, எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் இருக்குது. அது என்னங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். ஜென்ரல் கவுன்சிலிங் முடிச்சுங்க. இதே மாதிரி உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன்லையும் வரும். 7.5 ரிசர்வேஷன்லையும் ரவுண்டு 1க்கு வரும், ரவுண்ட் 2க்கு வரும், ரவுண்ட் 3க்கு வரும் வேக்கன்சி பொசிஷன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒகேஷனல் குரூப்புக்கு மொதல் ரவுண்ட்லேயே பண்ணி முடிச்சிருவீங்களா, ஒகேஷனலுக்கும் வேக்கன்சி பொசிஷன் வரும். புரியுதா? ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு வந்த மாதிரி ஒகேஷனுக்கும் வரும். ஸோ அதனால் எல்லாருமே நீங்கள் வேக்கன்சி பார்த்தே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த ஒகேஷனுக்கெல்லாம் பார்க்கும்போது அங்கங்கே சீட் இருக்கும், அந்த சீட்டை பார்த்தே நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, வேக்கன்சியில் வந்து ஓசியில் சீட் இருக்கா, ஓசியில் சீட் இருந்தால் அங்கே வந்து நமக்கு சேஃப்டி. ஓசியில் சீட் இல்லைன்னா அங்கே சேஃப்டி இல்லை, கம்யூனிட்டியில் மட்டும்தான் சீட் இருக்குது. ஸோ இன்னும் சாய்ஸஸ் பார்க்கணும். அந்த சாய்ஸும் வச்சுக்கோ, இன்னொரு அடுத்த சாய்ஸும் வச்சுக்கோ, அப்படியே சாய்ஸ் வச்சுட்டே போகணும். ஆனால் ஓசியில் சீட் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு 2 சாய்ஸ் வச்சிடக்கூடாது, நிறைய சாய்ஸ் வைக்கணும். நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வைக்கணும். ஓகேவா? அடுத்தது ஒருவேளை முதல் ரவுண்டுக்காரனுக்கு என்ன ஆப்புனா, நான் முதலே சொன்ன மாதிரி ஓசியில் எல்லா இடத்துலையும் சீட்டு காட்டும். ஏன்னா ஒன்னோட ரவுண்டு தானே ஃபஸ்ட் ரவுண்டு, எல்லா இடத்துலையும் சீட்டு காட்டும். ஸோ அதனால் வேக்கன்சி பொசிஷன் தெளிவாக இருக்கணும். என்னெல்லாம் காலேஜ் வேணும்னு எழுதி வச்சுக்கணும். உன் கட் ஆஃபுக்கும் உங்கள் ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரி நீ வந்து எழுதி வச்சுக்கணும். நான் முதல்ல சொல்லிட்டேன், உன் ரேங்க்கு என்னன்னு பாரு. 20,000 ரேங்க்குன்னு வச்சுக்கோயேன். 10,000 ரேங்க்லேருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? 10,000 ரேங்க்கு 8,000 ரேங்க்கெல்லாம் கிடைக்குமா? கிடைக்குதோ இல்லையோ, நீ ஒரு 180 கட் ஆஃப்னா பிஹெச்சி வைக்க மாட்டியா? அதுதான் இப்போ தென்னால சொல்லிட்டுருக்கேன். சிஜி வைக்க மாட்டியா? எம்ஐடி வைக்க மாட்டியா? சென்னை இன்ஸ்டியூட் வைக்க மாட்டேன். எல்லா நல்ல காலேஜும் வச்சுட்டு தானே வைப்பேன். எல்லா நல்ல காலேஜும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உன் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஒரு ரேங்க் 20,000 ரேங்க் தானே, ஒரு 19,000 ரேங்க் க்ளோஸ் ஆகிருக்கும், ஒரு 20,000 ரேங்க் க்ளோஸ் ஆகிருக்கு, 18,000 ரேங்க் க்ளோஸ் ஆகிருக்கு, 21,000 க்ளோஸ் ஆகிருக்கு, 22 க்ளோஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் நீ வைக்கணும். அடுத்து என்ன வைக்கணும்? சேஃப்டி ஜோன். 25,000 ரேங்க்கு, 30,000 ரேங்க்கு, 35,000 ரேங்க்கு, 40,000 ரேங்க்கெல்லாம் டிஎன்ஏ வெப்சைட்டில் பார்க்குறீங்கள, அதெல்லாம் வைக்கணும். பின்னாடி உன் ரேங்க்குக்கு பின்னாடி இருக்க காலேஜெல்லாம் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்து அந்த கோர்ஸு வச்சுக்க வேண்டியதான். இப்படி தான் வைக்கணும். ரேங்கை பார்த்து நீ வந்து இப்போவே எழுதி வச்சுக்க. இப்படி தான் சாய்ஸஸ் வைக்கணும். அப்போ தான் உனக்கு நிறைய சாய்ஸஸ் வரும். நீ பாட்டுக்கு உனக்கு பிடிச்ச கல்லூரி மட்டும் வச்சுட்டு உன் கட் ஆஃப்க்கும் ரேங்க் ஏற்ற மாதிரி வைக்கலைன்னா முன்னாடி இருக்க பையன் எடுத்துகிட்டு போயிடுவான். சரியா? எப்பவுமே முன்னாடி வந்து ஒரு பையனுக்கு வந்து முடியுது அப்படின்னா, ஓசியில் முடியுதுன்னா, ஓசியில் உனக்கு கிடச்சிதுன்னா ஓகேவா? ஓசியில் கிடச்சுன்னா பிசியில் சீட் இருக்கும், அதாவது கம்யூனிட்டியில் சீட் இருக்கும். அந்த கம்யூனிட்டி சீட்டு அடுத்தவனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓசியில் எல்லாம் எடுத்து முடிச்சிட்றானுங்க. கம்யூனிட்டியில் சீட் இருந்தால் எடுத்து கொடுத்துக்கும், இல்லை கம்யூனிட்டிலையும் இல்லைனா அவ்வளோதான், அடுத்தது போயிடும். புரிஞ்சா? ஓசி தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணும். எல்லா இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓசியில் தான் செக் பண்ணும். ஓகேங்களா? அதனால தான் 200க்கு 200 எடுத்தவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓசியில் தான் பெரும்பாலும் கிடச்சிருக்கும். அலர்டட் கம்யூனிட்டி ஓசின்னு வந்திருக்கும். ஓகே, வேக்கன்சி பொசிஷன் பற்றி தெரிஞ்சிருக்கும். வேக்கன்சி பொசிஷன் எல்லா ரவுண்டு ஆரம்பிக்கும் போதும் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் நாள் முதல் நாள் காலையில் 9 மணிக்கு தான் ரிலீஸ் ஆகும். முதல்ல ரிலீஸ் ஆகாது. ஓகேவா? ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு 13ஆம் தேதி ஆரம்பிக்குதா 7.5க்கு, அப்போ 7.5க்கு தனியாக வரும். ஜென்ரலுக்கு வந்து ஆரம்பிக்குதா 16ஆம் தேதி, அப்போ வந்து அவங்களுக்கு வந்து காலையில் வந்து 9 மணிக்கு வரும். ரவுண்டு 1 வந்து 20ஆம் தேதி ஆரம்பிக்குதா, அப்போ காலையில் வந்து 9 மணிக்கு ஆஃப்டர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வேக்கன்சி பொசிஷன் வந்துடும். அதுக்கப்புறம் ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 அப்படி வந்துடும். புரிஞ்சுதா? தேங்க்யூ. இதே மாதிரி தான் 7.5 ரிசர்வேஷனுக்கு வரும். 7.5ல் தெளிவாக பார்த்துக்கோ. அங்கங்கே ஒரு சீட்டு தான் காட்டும். உனக்கு நிறைய சாய்ஸ் வைக்கணும். 7.5எல்லாம் 200-300 சாய்ஸ் வச்சா கூட பத்தாது. 7.5எல்லாம் ஒரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 7.5% சீட்டு, அதாவது ஒரு 300 சீட் இருக்குன்னா 7.5% நீங்களே கணக்கு போடுங்க. ஸோ உங்களுக்கு சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்தந்த கம்யூனிட்டியில் ஒரு சீட் 2 சீட் தான் இருக்கும். ஸோ அதனால் சாய்ஸஸ் நிறைய வைக்கணும், அப்போ தான் கிடைக்கும். வேக்கன்சி பொசிஷன் பார்த்துட்டு பண்ணிக்கலாம். 7.5 பற்றி கவலைப்படாதீங்க. முதல் ரவுண்டு 2ஆவது ரவுண்டுக்கெல்லாம் சீட்டுக்கு உறுதி. 3ஆவது ரவுண்டுக்காரனுக்கும் சீட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் நல்ல சீட்டு ஜென்ரல் எடுக்க ட்ரை பண்ணுங்க, அவ்வளோதான். ஏன்னா உங்களுக்கு 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா, அதனால். ஸோ அதனால் இப்போ புரிஞ்சிருக்கும் வேக்கன்சி பொசிஷன் எதுக்கு, ஏன் அப்படிங்கிறது எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து வேக்கன்சி பொசிஷன் ரொம்ப முக்கியம். சாய்ஸ் ஃபில்லிங் மட்டுமே வேக்கன்சி பொசிஷனே பார்க்க மாட்டான் சில பேர். சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் அங்கேயே போட்டிருப்பான். பிசியில் எவ்வளோ சீட்டு, ஓசியில் எவ்வளோ சீட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போதே போட்டிருப்பான். அதான் அந்த கம்யூனிட்டி சார்ந்தவனுக்கு அந்த கம்யூனிட்டியோட மட்டும் போட்டிருப்பான். அதை வச்சு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு போயிடுவான் ஒரு ஐடியா இல்லாமல். நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வேக்கன்சி பொசிஷன் பார்த்து எல்லாம் எழுது, ஒரு மனக்கணக்கு போட்டு வை. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஒரு உறுதியாக தெரியும்.
மொதல் ரவுண்டுக்காரனுக்கு எல்லாத்துலேயுமே சீட் இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாமல் பண்ணு. மொதல் ரவுண்டில் இப்போ 171 தான் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோ, 172ன்னு வச்சுக்கோ. பிஹெச்சியில் சீட்டு ஃபுல்லாக காட்டும். நீ பாட்டுக்கு பிஹெச்சி கிடச்சிடும்னு வச்சிடாத. பிஹெச்சி கிடைக்கும், ஆனால் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது. நீ பிஹெச்சியில் சிஎஸ்சி வைக்காத ஒரு இஷ்டம் வச்சிரு பிஹெச்சி ஹைடெக்கு, அதுக்கப்புறம் சிஇஜி எம்ஐடி, உனக்கு இஷ்டத்துக்கு டாப் காலேஜெல்லாம் நீ வச்சிரு. கிடைக்குதோ இல்லையோ வச்சிரு. டாப்லேருந்து வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உன்னுடைய நான் சொன்ன மாதிரி உன்னுடைய அந்த ரேங்க் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறம் ரேங்க்குக்கு அப்புறம் வரக்கூடிய காலேஜெல்லாம் கிடைக்கிற மாதிரி வைக்கணும். புரியுதா? சேஃப் ஜோன் ரொம்ப முக்கியம். சாய்ஸஸ் நிறைய வைக்கணும். சும்மா எல்லாருமே பிஹெச்சி சிஇஜி வச்சாலாம் கிடைக்காது. அந்த மாதிரி கரெக்டாக வைக்கணும், இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. உங்கள் ரேங்க்குக்கு முன்னாடி ரேங்க்குக்கு போயிடும்ல, நீங்கள் எவ்வளோ ரேங்க்குன்னு நல்லா யோசிக்கணும்ல. ஸோ அதனால் தயவு செய்து இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள்.